விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட முகாம் செயலாளர்கள் மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற வானூர் ஒன்றிய செயலாளரும் முகாம் செயலாளருமான ராதிகா அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பால்வண்ணன், அன்பரசு, மகேஸ்வரி, கலைமாறன், தமிழ்முகிலன், ஈழத்தமிழன், மணிமாறன், தமிழ்ச்செழியன், விடுதலை கணல், தமிழ்குடி, திருவழகன், முருகவேல் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் ராமச்சந்திரன் அவர்களே, வல்லரசியம் என்னும் தலைப்பில் நம்மிடையே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மேனால் ஃப்ரண்ட்லைன் என்னும் ஆங்கில இதழின் ஆசிரியர், இடதுசாரி சிந்தனையாளர் தோழர் ஆர் விஜயசங்கர் அவர்களே, கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, கட்சியின் மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் பூ செல்வம், சு மலைச்சாமி, தீபன், ரா பெரியார், சி வள்ளுவன், ஐயா கரிகாலன், இரணிகன், எழில்மாறன், பேராசிரியர் கல்பனா, மா லதா ஆகிய தோழர்களே, மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்களே, வானூர் கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்த முகாம் செயலாளர்கள், மேற்கு ஒன்றியத்தை சார்ந்த முகாம் செயலாளர்கள், கிளியனூர் தெற்கு ஒன்றியம் மற்றும் வடக்கு ஒன்றியம் ஆகிய ஒன்றியங்களை சார்ந்த முகாம் செயலாளர்கள், கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம், கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியம், கண்டமங்கலம் மைய ஒன்றியம், கண்டமங்கலம் மேற்கு ஒன்றியம் ஆகிய முகாம்களை சார்ந்த முகாம் செயலாளர்களே, கோட்டக்குப்பம் நகர முகாம் செயலாளர்களே, சா இன்பநதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி 2 ஆகிவிட்டது. 2 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்க திட்டமிட்டிருந்தோம். 4 மணிக்கு சிலை திறப்பு விழா மற்றும் இதர நிகழ்ச்சிகள் உள்ளன. ஆகவே உங்களிடையே சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் செயற்குழு மாநில அளவில் அல்லது மாவட்ட அளவில் பொறுப்பாளர்கள் பங்கேற்பதுதான் வழக்கம். ஒன்றிய செயலாளர்களை, முகாம் செயலாளர்களை இதுபோல ஒரே அவையில் சந்திப்பது ஒன்றிய செயற்குழு கூட்டங்களில் தான் முடியும். அந்த ஒன்றிய செயற்குழு கூட்டங்களில் நான் பங்கேற்க இயலாது. பங்கேற்க ஆசை, ஆனால் இயலாது. நம்மிடையே அமைப்பு ரீதியான ஒரு வலிமை உருவாக வேண்டுமானால் ஒன்றிய செயற்குழு, அந்த ஒன்றிய செயற்குழுவிலே முகாம் செயலாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். முகாம் செயலாளர்களோடு நேராக நாம் சந்தித்து
பேச வேண்டும் என்பது என்னுடைய நீண்டகால ஒரு கனவு திட்டம் என்று சொல்லலாம். அதனால்தான் நான் வேர்களை தேடி என்கிற ஒரு பயண திட்டத்தை 10 ஆண்டுகள் ஆகும் என்று கருதுகிறேன், அறிவித்தேன். அதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம். ஒன்றிய வாரியான செயற்குழு கூட்டங்களை கூட்டி முகாம் செயலாளர்களை எல்லாம் வரச் சொல்லி அங்கே அமர்ந்து அவர்களோடு பேசலாம் என்கிற ஆசையில் அந்த திட்டத்தை அறிவித்தேன். ஆனால் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கூட என்னால் அமைதியான முறையிலே வந்து அமர்ந்து மணமக்களை வாழ்த்திவிட்டு அமைதியாக திரும்ப முடியவில்லை. மணமக்களின் குடும்பத்தினர் மேடையில் இடம் கிடைக்காமல் கீழே போய் விடுகிறார்கள். கட்சி தோழர்கள் மேடையிலே ஏறி ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். அந்த ஆர்வம் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அது ஒரு அமைப்பு ரீதியான ஒழுங்கு என்று சொல்ல முடியாது. ஒரு திருமணத்திற்கு நாம் போனால் நாம் பார்வையாளர்கள் தான், கீழே தான் அமர வேண்டும். மணமக்களின் உற்றார் உறவினர்கள் தான் மேடையில் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மேடையாக இருந்தாலும் எல்லோரும் ஏறி நிற்பது, ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொள்வது, கூச்சல் இரைச்சல் எழுப்புவது, இது ஒரு அமைப்புக்கான வலிமையை பெருக்காது. ஆக ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வருகிற போதே நமக்கு இவ்வளவு சங்கடங்கள் இருக்கின்றனவே, ஒன்றிய அளவிலான செயற்குழுவை கூட்டினால் அந்த செயற்குழுவிலே இன்னன்னார் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று வரையறை செய்கிற போது மற்றவர்கள் எல்லாம் வெளியே நிற்க வேண்டும். செயற்குழுவுக்கு யார் தகுதியானவர்களோ அவர்கள் மட்டும்தான் உள்ளே நிற்க வேண்டும், உள்ளே வந்து அமர வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கை நாம் கடைபிடிக்கிற போது அமைப்பு வலிமை பெற தொடங்கிவிட்டது என்று நாம் நம்பலாம். இப்போது கூட இந்த அரங்கில் முகாம் செயலாளர்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. முகாம் செயலாளர்கள் அல்லாத பலரும் வந்து நாம் பொதுக்கூட்டத்திலே அமர்வதைப் போல, கருத்தரங்கத்திலே அமர்வதைப் போல அமர்கிறோம். இது குற்றம் என்று நான் சொல்லவில்லை. இதை நாம் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன கூட்டம்? முகாம் செயலாளர்கள் கூட்டம். இந்த முகாம் செயலாளர்கள் தான் முன்னால் வந்து உட்காரணும், அரங்கத்தில் அமர வேண்டும். மற்றவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக சிலர் வரலாம், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள். முகாம் செயலாளர்கள் மட்டுமே அமருகிற போது அவர்களுக்கும் அதில் ஒரு பெருமிதம் இருக்கும். இது எங்களுக்கான அவை, நாங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்வுகளை பங்கேற்றோம், எங்களில் சிலரை பேச வைத்தார்கள். இப்போ முகாம் செயலாளர்கள் இங்கே ஒரு 10 பேராவது பேசியிருந்தாங்கன்னா எனக்கு முகாம் செயலாளர்கள் எப்படி அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. எப்போ பார்த்தாலும் மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் தான் என் தோலை உரசிக்கிட்டே நிற்கிறாங்க, இடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அது அங்க பக்கத்தில் இது வெறும் போட்டோ பிடிச்சுக்கிட்டு